மிக சர்வதிகாரத்தன்மையோடு நடந்து கொள்கின்ற இந்த ஆளுநர் பதவி என்பது முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கின்ற போது ஆனால் நியமனம் செய்யப்படுகின்ற ஆளுநர் பதவி தேவையில்லை என்கிற அடிப்படையிலும் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிற துணை ஜனாதிபதி ஜனாதிபதிகளுக்கு கூட நாடாளுமன்றத்தில் 4/3 பங்கு இருப்பின் அவர்களை இம்பீச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பதவி நீக்கம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஆளுநரை பதவி நீக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீக்க முடியாத ஒரு அதிகாரம் பெற்றவராக ஆளுநர் தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் பல்வேறு மாநிலங்களில் அமர்த்தப்படுகிறார். அந்தந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இடையூறு செய்கிறார். துணைவேந்தர்களை கல்விக்கான அமைச்சருடைய அனுமதி இல்லாமல், முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் தானாக நியமனம் செய்து கையொப்பமிட்டு நியமிக்கிற போக்கு, இதுபோன்று பல்வேறு விடயங்களில் தன்னிச்சையாக அவர் தன் அதிகார வரம்புக்கு மீறி செயலாற்றுகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மாளிகை என்பது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பல ஆயிரம் கோடி மதிப்பிலான இடத்தில் ஆண்டொன்றுக்கு பல கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஆளுநர் என்ற ஒருவர் இங்கு வாழ்வதும் இங்கு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதும் ஏற்புடையதல்ல. ஆதலால் இந்த தமிழக மக்கள் முன்னணி இந்த ஆளுநர் பதவியை இந்திய நாடாளுமன்றங்களின் ஊடாக இது முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு 60க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் என்று பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி